ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தலைக்கு மேல குரு, அதோட சேர்ந்து செவ்வாய், 10வதுக்கு கடகத்தில் சூரியன், அடுத்து சிம்மத்துல வர சூரியன் போறாரு. சுக்கிரன் வந்து கடகத்திலையும் சிம்மத்திலையும் திரும்ப வந்து அப்படியே கண்ணிலையும் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிட்டு போறக்கூடிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது இந்த மாசம் எப்படி, இந்த மாசமாவது எனக்கு தேருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ரிஷபராசினியர்களுக்கு அதிக அற்புத பலனை தான் இந்த மாசம் கொடுக்க போறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைக்கு மேல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய பொறுப்பை உணர வைப்பார். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு நீங்க வேலை செய்வதற்கான நேரம் உங்களுக்கு கூடி வருது, உங்களுக்கான பாராட்டு கூடி வருது. நண்பர்களுடைய சேர்க்கை, நண்பர்களுடைய இத்தனை நாள் நான் பார்க்கணும், ஃபேஸ்புக்லயே பார்த்துட்டு இருந்தேன், வாட்ஸ்அப்லயே பேசிட்டு இருந்தோம், ஒரு குரூப் மீட்டிங் போடுவோமா, ஒரு குரூப் கால் பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா விஷயமும் நடக்க போகுது. கண்டிப்பா யாரோ ஒருத்தராவது ஜூம் மீட்டிங்ல உங்களுடைய பழைய நண்பர்களோட சேர்ந்து கூடி குழாவி பேசுவதற்கான யோகம், பேசுவதற்கான நேரம் கூடி வரப்போகுது. மகிழ்ச்சி நிரம்பி இருக்க போகுது, சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது. ஆகஸ்ட் 15 அப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா நடந்துக்க போறீங்க. ஐயோ இந்த மாசம் கொஞ்சம் இஎம்ஐ கட்டணும், இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிடணும், புதுசா அதை வாங்கணும் இதை வாங்கணும், பட்ஜெட் போட்டு இதெல்லாம் வந்து உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு பட்ஜெட் போட்டு அதன் மூலமா செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாசம் ரிஷபராசிரியர்களுக்கு வரப்போகிறது. யாரெல்லாம் தூக்கம் இல்லாம தவிச்சிங்களோ அவங்களாம் நல்லா நிம்மதியா தூங்க போறீங்க, எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் தூங்க போறீங்க. சோ அதனால ரிஷபராசிக்காரர்கள் தூக்கம் இல்லை அப்படின்ற விஷயத்தை தாண்டி கொஞ்சம் நிம்மதியா தூங்குறதுக்காக கொஞ்சம் லேசியா மாறுறதுக்கான ஒரு நேரம் கூடி வருது. அதை தாண்டியும் தலைக்கு மேல செவ்வாய் உங்களுடைய எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. யாரெல்லாம் வந்து டென்டிஸ்ட் கிட்ட போகணும்னு நினைச்சீங்களா அவங்களாம் டென்டிஸ்ட் கிட்ட போறதுக்கான நேரம் இப்ப கூடி வருது. கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாசம் பல்லு வலி இல்ல பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒரு இடையூறு வருவதற்கான நேரம் இருக்கு, அதை பார்த்துக்கங்க. குடும்பத்தில் கோபம் கூடவே கூடாது. கண்டிப்பா உங்களை கோவப்படுத்துற மாதிரிதான் பிளானட்டோட பொசிஷன் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இதை மைண்ட்ல வச்சுட்டு கோவப்படாதீங்க. ரிஷபராசினியர்கள் வந்து எப்பயுமே கோவமே படாம கூட இருக்கக்கூடிய ஆள்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். ஆனா உங்களையே கோவப்படுத்துற மாதிரிதான் இந்த தடவை கிரகங்கள் அமையுது. அதனால உங்களுடைய கோபம் அப்படின்றதுல கொஞ்சம் நிதானம் தேவை. பேசிட்டு அப்புறம் போய் சாரி கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பேசாம அமைதியா இருந்துடலாம். எப்பெல்லாம் கோவம் வருதோ ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு பேசாம அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. அதனால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அதனால ரிஷபராசிக்காரர்களுடைய நல்ல விதமான செயல்பாடுகள் நடக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் தண்ணி குடிச்சுக்கோங்க. உங்களுடைய 2ஆம் அதிபதியான புதன் 3ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் நேர்கதியாகவும் வக்ரகதியாகவும் அப்படி கொஞ்சம் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படின்றது பொருளாதாரத்துல 15 நாள் நல்லா இருக்கு, 15 நாள் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கிரகநிலையை தான் குறிக்குது. குரு இருக்கிறனால இயல்பாவே உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெகக்னேஷன் இப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு. குரு பேச்சில இருந்து ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க, இனிமேலும் சூப்பரா தான் இருக்க போறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான அடையாளம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, வந்துட்டு இருக்கு. பர்ஸ்ல வச்சுட்டு எங்கேயாவது தேடுறது, பர்ஸ்ல காசு வைக்கணும்னு நினைச்சிட்டு பாக்கெட்லயே வச்சுட்டு போயிடுறது, இந்த மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவு வரக்கூடிய காலகட்டம். அதனால உங்களோட வேலெட்டை போகும்போது பத்திரமா எடுத்துக்கோங்க. பர்ஸ்ல பணம் இருக்கான்னு பாத்துட்டு போங்க. திடீர்னு ஜிபே ஒர்க் ஆகாம போறதுக்கான நேரம். என்னடா ஜிபேக்கெல்லாம் ஆமா மேடம் அப்படின்னா புதன் அப்படின்றவர் தான், புதன் அப்புறம் ராகு இந்த 2 காரகத்துவம் தான் வந்து உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா வந்துடுறாங்க. அப்ப நீங்க ஜிபே பண்ணும்போது திடீர்னு ஸ்டக் ஆகலாம், இல்ல மொபைல் சுத்தாம போலாம். அதனால எப்பயுமே கையில காசை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போறது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசினியர்களுக்கு சில இடையூறுகளை தவிர்ப்பதற்கு உகந்த காலமாக இருக்கும். காலு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பொலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகு தண்டுக்கு பின்னாடி கொஞ்சம் வலி வர்றது, இதெல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. ஆகஸ்ட் 15 அப்புறம் அதற்கான மருத்துவமும் இல்ல அதற்கான ஒரு தகுந்த சிகிச்சையும் கண்டிப்பாக கிடைக்க இருக்கு. ஐயோ எனக்கு இவ்வளவு நரச்ச முடி வந்துருச்சே, திடீர்னு எனக்கு இவ்வளவு நரச்ச முடி வந்துருச்சேன்னு சொல்லி முடியை பற்றி தன்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான ஒரு சொல்யூஷனோ இல்ல நல்ல ஒரு ஹேர் டேயோ கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏதோ போயிட்டே இருக்கு மேடம், குரு இருக்குன்னு சொல்றீங்க, ஒன்னும் பெருசாலாம் தெரியல, டென்ஷன் தான் அதிகமா இருக்கு அப்படின்னா தலைக்கு மேல் சுபகிரகம் இருக்கு அப்படின்றது வந்து திரும்ப சொல்றேன், உங்களுடைய பொறுப்புகளை உணர வைக்க போகிறேன். உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இது வரைக்கும் நம்ம அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்தாச்சு. இப்ப அப்படி கிடையாது. மேனேஜரா இருந்தவர் டீம் மேனேஜர் ஆக போறாரு, டீம் லீடர் ஆக போறாரு, ஹெட் ஆக போறாரு. ஒரு பெரிய பெரிய பொறுப்புகள் வருவதற்கான தேடி யாரெல்லாம் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டு இருக்கீங்களோ இல்ல இருக்கிறதுக்கான சூழல் தேடிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூடி வர்றதுக்கான நேரம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு கண்டிப்பா வருது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம்,
கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதை நல்லா கவனமா பாத்துக்கோங்க. ரோட்ல நடந்து போகும்போது பார்த்து போங்க. வண்டி வாகனங்கள் கவனம் கண்டிப்பாக தேவை. வண்டியில வந்து வித்த காட்டாதீங்க. ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. போகும்போது போலீஸ் பிடிச்சி எங்க ஆர்சி புக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான நேரம் எல்லாம் இருக்கு. அதனால வண்டி வாகனங்களில் கவனம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு வேணும். அதை தாண்டியும் திடீர்னு ஒரு இடத்துல பெட்ரோல் இருக்கான்னு எப்பயுமே பார்த்துட்டு போங்க. ஃபியூவல் போட்டுட்டு ஃபுல்லா டேங்க் ஃபில் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு வெளியில கிளம்புங்க. சில வண்டிகளில் இடையூறு இல்ல வண்டிகளில் ஒரு செலவினங்கள் வருவதற்கான நேரம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடி வருது. அப்ப நல்லதே இல்லையா, இந்த மாசமும் இப்படிதானா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதெல்லாம் இல்ல. ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்க போகிறது. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டுக்குள்ளும் 4ஆம் வீட்டுக்குள்ளும் பிரவேசம் பண்றது அப்படின்றது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு யோசனையை கிரியேட் பண்ணுவாரு. நான் இதை பண்ணலாமா, ஏதாவது ஒண்ணு வாங்குவோம்னு சொல்லிட்டு இருந்த இல்ல தேடிட்டு இருந்த யோசிச்சுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்கான முகாந்திரங்கள் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம். நீங்க சொன்னா வீட்டுக்காரமா கேட்கும், இல்ல வீட்டுக்காரரு நீங்க சொல்றதை கேட்பாங்க. இந்த இடம் வாங்கலாம், இந்த வீடு வாங்கலாம், இல்ல ஒரு வண்டி வாங்கலாம், இல்ல வண்டியை மாத்தலாம். வண்டிகள் சம்பந்தப்பட்ட செலவு, அம்மாவுடைய உடல்நிலை கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பா பார்த்துக்கணும். இந்த ரெண்டுமே இந்த ஆகஸ்ட் மாசம் இருவேறு பலனா வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. சோ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 விழுக்காடு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பான பலனை தான் கொடுக்க போகுது. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னா, பெருமாள் பிடிச்சுக்கோங்க. பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை பெருமாளை பாருங்க, இல்ல புதன்கிழமை போய் பெருமாளை பாருங்க. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை இந்த ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ வாராகி தேவியை நிறைய பேர் வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வாராகி வழிபாடு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நமக்கு என்னெல்லாம் தோணுது அப்படின்னா, சில வீடியோக்கள் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்க்கும் பொழுது நான் வாராகியை வழிபாடு செய்யலாமா, சிலையை வீட்டில் வைக்கலாமா, சிலையை வச்சா நான் நைவேத்தியம் அபிஷேகம் அர்ச்சனைலாம் செய்யணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு வருது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு சில நேரங்களில் பயமும் வருது. ஏன்னா வாராகியை வச்சு வழிபாடு செய்கிறவங்க ராத்திரி நேரத்தில் வாராகி நடக்கிற சவுண்டு கேட்குது, கொலுசு சத்தம் கேட்குது, சிரிக்கிற சத்தமெல்லாம் கேட்குது, வீட்டில் வச்சிருக்கலாமா அப்படின்னு நமக்கு பல சந்தேகங்கள் வரும். அப்போ இதை பற்றிய முழு விளக்கம் என்ன அப்படின்னா, வாராகி தேவியை பற்றி நம்மளால் முழு விளக்கம் சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது இல்லையா. நம்மளுக்கு தேவையானதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வாராகி தேவி யார், எப்படி தோன்றினார்கள், என்ன தேவைக்கு நான் வாராகி தேவியை வணங்கணும் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். வாராகி தேவி லலிதை, ஸ்ரீ லலிதை திரிபுரா சுந்தரி இருக்காங்க இல்லையா, நம்ம எல்லோருமே சொல்லுவோம் அவங்க தான் ராஜராஜேஸ்வரி, அன்னை ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ லலிதையின் பஞ்சபானங்களிலிருந்து தோன்றுவித்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாராகி லலிதையின் மறு அம்சம்தான் வாராகியை தவிர வாராகி அப்படின்னு தனியான ஒரு தெய்வம் இல்லை.